வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு நால்வொரு சிந்தனை என்ற தலைப்பிலே மார்ச் மாதம் 19ஆம் தேதி பொய்யும் மெய்யும் என்ற அருத்தந்தையினுடைய சிந்தனை செய்யலாம். பொய்யும் மெய்யும். சாமி அவங்க பொய் என்ற வார்த்தைக்கு மிக அற்புதமாக விளக்கம் கூறியிருப்பார். பொதுவா நாமெல்லாம் என்ன நினைப்போம், பொய் என்றால் இல்லாதது என்று சிந்தனை செய்வோம். ஆனால் பொய் என்பது இரண்டுபட்டது, பிளவுபட்டது என்று ஒரு கருத்தை அருத்தந்தை கூறுகிறார். இல்லாத ஒன்று இருக்க முடியாது, இல்லாத ஒன்றை பற்றி நாம் சிந்தனை செய்ய முடியாது, இல்லாத ஒன்றை பற்றி நாம் பேச முடியாது. இதற்கு அற்புதமாக ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனிடம் ஒரு பொருள் இருக்கிறது. அதை ஒருவர் கேட்கும் பொழுது கொடுக்க விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் அவனுடைய மனதிற்குள்ளாக அந்த பொருள் இருக்கிறது என்ற கருத்தும் உண்டு, இல்லை என்று வார்த்தையில் சொன்ன கருத்தும் உண்டு. ஆக இல்லாதது இருக்க முடியாது என்று பொய்யை பற்றி மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அருட்தந்தையவர்கள். இதை போலவே மிக பெரும் பேராற்றலான இறையாற்றல், ஏகமாக ஒன்றாக இருக்கின்ற இறையாற்றலே அணு முதல் அண்டங்கள் ஈராக அனைத்துமாக பரிணமித்து வந்துள்ளது. இதைதான் என்ன சொல்லுவாங்க, ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளலார் அவர்கள். ஒன்றே அனைத்துமாக எல்லாமாக பரிணாமத்தில் வந்துள்ளது என்பது பொருள். இதை கண்ணதாசன் தன்னுடைய கவிதையிலே சொல்லுவார். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். வேதாந்தம் என்ன சொல்லுகிறது, இறைவன் வேறாகவும் இந்த பிரபஞ்சம் வேறாகவும் கருதுகிறது. அதைதான் சாமி சொல்லுவாங்க, வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வாழ்நாளில் பெற்ற பயன் வழுக்கி போகும். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை உணர்கிறானோ, உயிரை உணர்ந்து தன் மூலத்தை உணர்ந்து அதுவே அனைத்துமாக இருக்கிறது என்பதை உணர்கிறானோ, அப்பொழுதுதான் அந்த மனிதன் பெற்ற பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறும். அதைதான் சாமி சொல்றாங்க, வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வாழ்நாளில் பெற்ற பயன் வழுக்கி போகும். இந்த ஒன்றுமில்லாதது என்று சொல்லுகிறோமே, இந்த சுத்தவெளி, அது ஒன்று மட்டுமே நிலையானது, உண்மை பொருள் என்கிறார் மகர்ஷி. இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போகும், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். இப்ப இல்லாத ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது. இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போகும், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். என்ன பொருள்? அதாவது நாம் காணுகின்ற இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணுகின்ற அனைத்துமே அழியக்கூடியது. இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தும், இந்த சூரியன் ஒரு நாள் அழிந்து போகும், அணு முதல் அண்டகோடிகளாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆக அழியாதது எது, நிலையானது எது என்றால் இந்த சுத்தவெளி மட்டுமே நிலையானது. அதனால்தான் அதை மெய்ப்பொருள் என்று சொன்னார். இந்த அழியக்கூடியதை எல்லாம் பொய்ப்பொருள் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் பொருள் என்றும், அழியாத ஒன்று, நிலையான ஒன்று, மாறாத ஒன்றான இறையாற்றலை, இந்த சுத்தவெளியை மட்டும் உண்மை பொருள் என்றும் சொல்லுகிறார்கள். அதைதான் பாரதி சொல்வார், உண்மையின் பெயர் தெய்வம் என்போம் என்று சொல்லுவார். இதை தன்னுடைய அகத்தவத்தின் மூலமாக இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது ஞானம். இதைதான் கண்ணதாசன் சொல்வார், மண்ணை தோண்டி பொன்னை தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்பார். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார். இந்த கண்ணதாசனுடைய வரிகள் அப்படியே திருவள்ளுவர் சொல்வார், ஐயப்படாதது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். தன்னுடைய மனதை ஐயப்படாது அகத்து அது உணர்வானை, மனதிற்குள்ளாக இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்பவர்களை
தெய்வத்திற்கு சமமாக கருத வேண்டும் என்று சொல்வார். ஆக இந்த பூமியில் பார்க்கின்ற பொருட்களை எல்லாம் பொருள் என்று உணர்ந்து கொள்வது மருள், மாயை என்று பொருள். மயக்கம் என்று சொல்லப்படுகிறது. மாயைன்னா என்ன? எந்த ஒன்றில் அறிவு மயங்கி நிற்கிறதோ அது மாயை என்று சொல்லப்படுகிறது. அதைதான் மயக்கம் என்று சொல்லப்படுகிறது. விழிப்பு நிலை தவறி உண்மை நிலை மறந்து அறிவு மயங்கி நிற்பது மாயை. அதுதான் சித்தாந்தம். இறைவனை வேறாகவும் மனிதனை வேறாகவும் இந்த பிரபஞ்சத்தை வேறாகவும் இரண்டாக கருதுவது மாயை. இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்ளுவது ஞானம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.